50 லட்ச ரூபா லோனுக்கு 38 லட்ச ரூபா வட்டி 10 வருஷத்துலயே முடிஞ்சிச்சு. இது 25 வருஷத்துக்கு ஒருத்தர் லோன் போடுறாருன்னு வச்சுப்போம். 25 வருஷம் கட்டிக்கிட்டே வரீங்கன்னா நீங்க ஆஃப்டர் 25 இன்ட்ரெஸ்ட் இந்த மொத்த இது பாத்தீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன பாக்கணும்னா, நிறைய பேர் வந்து இஎம்ஐ மட்டும் தான் பாக்குறோமே தவிர பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்றோன்றதை பாக்குறது இல்ல. நீங்க கட்டுற 40,000த்துல ஃபர்ஸ்ட் மாசம் இஎம்ஐல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல் வெறும் 4,000 தான் கட்டிருப்பீங்க. ஆனா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் 35,000 ரூபாய். முதல் வெறும் 4,845 ரூபாய் தான் கட்டிருப்போம். உங்க வீட்டுக்கு நீங்க கட்டினது வெறும் 4,800 ரூபாய் தான். ஆனா 35,000 ரூபாய் வட்டி போச்சு. நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா, ஸ்டார்டிங்ல என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ இது பண்ணுவோம், 10 வருஷம் கழிச்சு நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுவேன். இது நிறைய பேருக்கு தெரியாம தப்பு பண்ணிருக்காங்க, அதே டைம்ல மாட்டி இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப இதே ஒரு 10 to 15 இயர்ஸ் வச்சுப்போம். இப்ப இதோட வேல்யூ 50 lakhs. இங்க இருந்து ஒரு 40 lakhsக்கு 50 lakhsல இருந்து 40 lakhsக்கு வர்றதுக்கே உங்களுக்கு எத்தனை மாசம்? 127 மாசம். 120ன்னு வச்சுப்போம். 10 வருஷம். 10 வருஷம் கழிச்சு நீங்க அப்பயும் வட்டி எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்கன்னா 30,000 ரூபாய் வட்டிக்கு தான் போகுது. ஆனா 11,000 தான் இப்ப அசலுக்கு கட்டிருக்கீங்க. நீங்க ஆல்மோஸ்ட் வட்டி மட்டும் இந்த 10 வருஷத்துல, இப்போ வட்டி மட்டும் இந்த 10 வருஷத்துல எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னா 38.5 லட்சம். வட்டி மட்டும் 10 வருஷத்துல நீங்க 50 லட்ச ரூபா லோனுக்கு 38 லட்ச ரூபா வட்டி 10 வருஷத்துலயே முடிஞ்சிச்சு. இப்போ இது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் 10 வருஷம் கழிச்சுட்டு அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஒரு அமௌண்ட்டோ கிடைச்சி சேர்த்து வச்சுட்டு 10 வருஷம் நான் சேமிச்சுட்டேன், இப்ப போயிட்டு நான் ஒரு 10 லட்சம் கட்டி என்னோட லோனை கம்மி பண்ணலான்னு போனா, இப்ப என் அவுட்ஸ்டாண்டிங் என்ன இவங்க நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம தான் 30 லட்சம் கட்டிருக்குமே ஆல்ரெடி. இது நான் வட்டி மட்டுமே 30 லட்சம், ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 lakhs தாண்டி இருக்கும். நம்ம தான் இவ்வளவு பே பண்ணிருக்குமே. இப்ப மிஞ்சி போனா என்ன இருக்கும்? ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இருக்கும். ஒரு 10 லட்சம் கம்மி பண்ணி நம்ம கம்மி பண்ணாலும் பேங்க்கோ இல்ல போயிட்டு பினான்ஸ் கிட்ட போகும்போது என்ன ஆகுனா, 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்னா 50 லட்சத்துல இன்னும் 40 லட்சம் இருக்குன்னு. அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போறது எல்லாமே வட்டி மட்டும்தான். புரியுது. அதுக்கப்புறமா தான் உங்களோட அசலே கட்ட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்கன்னா 10 to 15 இயர்ஸுக்கு நீங்க கட்டுறது வெறும் வட்டி. யூ ஆர் நாட் பேயிங் எனி கைண்ட் ஆஃப் பிரின்சிபல். ரொம்ப கம்மியான பிரின்சிபல் தான் போயிட்டு இருக்கு. நீங்க 15 வருஷம் கழிச்சு பல்கா எடுத்துன்னு போய் கட்டுறாங்கன்னா அதுல யூஸ் கிடையாது. அது கரெக்டான இதுவை பிளான் பண்ணிக்கலாம். அப்போ 25 வருஷம் இந்த லோனு கட்டி முடிக்கும் போது அதுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னா, 50 லட்ச ரூபா வீட்டுக்கு 70 லட்ச ரூபா வட்டி கட்டிருப்போம். 50 லட்ச ரூபா வீட்டுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 20,78,408 ரூபா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட்டுறோம். ஸோ இந்த மாதிரியான இதுல வந்து நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இஎம்ஐ கவுண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்போ 40,000 சொல்றாங்க. அதாவது இப்போ நீங்க வந்து எல்லா பேங்க்ல வந்து ரொம்ப கிளியரா சொல்லிடுவாங்க, இதுதான் ப்ராசஸ், இதுதான் 40,000 நீங்க கட்டணும் சார் அப்படின்னு. இப்ப இந்த 40,000 அப்படின்றப்போ அவங்களால டூவபிளா இருக்கும். இப்போ ஃபேமிலியா ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, 40,000 ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த கேம், இந்த 40,000 இஎம்ஐ கேம்ல எப்படி மக்கள் மாட்டிக்கிறாங்க சார்? இப்ப என்னன்னா, நம்ம கண்ணுக்கு வரை இந்த 40,000 தான் தெரியுதே தவிர இதுக்குள்ள இருக்க இந்த விஷயத்த நிறைய பேர் பாக்குறதுல. ஓகே, நம்ம இஎம்ஐ எவ்வளவு 30,000 நம்மளால கட்ட முடியுமா? கட்டிடலாம். 40,000 கட்ட முடியுமா? அதை கட்டிடலான்றதான் யோசிக்கிறோமே தவிர நெக்ஸ்ட் என்ன டெவலப் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை யோசிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கட்டும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பாக்குறது மட்டும் இல்லாம உங்களோட இஎம்ஐ சார்ட்டை பாருங்க. பேங்கோட இஎம்ஐ சார்ட் தருவாங்க. ஸோ அதுல பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் பிரின்சிபல் எவ்வளவு போகுது, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போகுது.